இருந்தேனே. துரோணர் காக்கும் சக்கரவியூகத்தில் அபிமன்யுவை அனுப்பி கொன்றேனே. என் சகோதரன் கர்ணனையும் இழந்தேனே. நான் இனி எதையும் உண்ணாமல் பிராணத்தியாகம் செய்யப் போகிறேன் என்று சொல்லி துவண்டு கிடந்தார். அர்ஜுனன், பீமன், சகதேவன், நகுலன், திரௌபதி, வியாசர் என்று பலர் சமாதானம் செய்தனர். இருந்தும் சமாதானம் அடையாத நிலையில் அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் யுதிஷ்டிர மகாராஜனுக்கு சமாதானம் சொல்ல பிரார்த்தித்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் இக்ஷ்வாகுகுலத்தில் தோன்றிய பல அரசர்களின் சரித்திரத்தை சுருக்கமாக சொன்னார். இதில் பகீரதனின் சரித்திரத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார். பகீரதன் செய்த ஒரு பெரிய யாகத்தில் அவர் கொடுத்த சோம ரசத்தை இந்திரன் குடித்துவிட்டு தன் கை வன்மையால் பல ஆயிரம் அசுரர்களை ஜெயித்தான். இந்திரனுக்கு ஜெயம் கிடைக்கும் அளவுக்கு பகீரதன் யாகம் செய்தார். மேலும் பல யாகங்கள் செய்து 10 லட்சம் கன்னிகைகளுக்கு தங்க ஆபரணங்கள் சீதனமாக கொடுத்து கன்னிகாதானமும் செய்து வைத்தார். சர்வா ரதகதாஹ கன்யா ரதாஹ சர்வே சதுர்யுஜஹ ரதே ரதே சதம் நாகாஹ பத்மெனு ஹேமமாலினஹ